friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் எபினா கிஃப்ட்லேன் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பியூட்டி கேர்ள்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கீழ ரெட் கலர் subscribe பட்டன் இருக்கு. அதை just click பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. and இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம அப்பர் லிப்ஸ்ல இருக்கக்கூடிய unwanted hair நம்ம சின் ஏரியால நம்ம இயர்ஸ் இந்த ஏரியால எல்லாம் இருக்கக்கூடிய unwanted hair எப்படி வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் தான் பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி நம்ம ஃபேஸ்ல இருக்கக்கூடிய unwanted hair ரிமூவ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா பல மெத்தட்ஸ் வந்து நமக்கு அவேலபிளா இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போற மெத்தட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா waxing தான். சோ wax யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம unwanted hair நம்ம ஃபேஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணலாம் தான் பார்க்க போறோம். சோ நான் இன்னைக்கு unwanted hair ரிமூவ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா wheat wax strips தான் யூஸ் பண்ண போறேன். wheat wax பத்தி நான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ரிவ்யூ வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க வந்து அதை செக் பண்ணி பார்க்கலாம். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த wheat wax வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா இருக்கும் இது எப்படி யூஸ் பண்ணும், இது எந்த பிரைஸ்க்கு எவ்வளவு வந்து கிடைக்குது, இதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படி எல்லாமே வந்துட்டு கிளியரா நான் அதுல மென்ஷன் பண்ணிருப்பேன். சோ கண்டிப்பா அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா wheat wax தான் வாங்கி யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எந்த ஒரு பிராண்ட்ல இருந்து wax வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிப்ஸ் அவைலபிளா இருக்கும். அப்படி இல்லனா wax beads வந்து அவைலபிளா இருக்கும். அத பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் மெல்ட் பண்ண வச்சிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுனும் கூட நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து எது கன்வீனியன்ட்டா இருக்குமோ நீங்க அந்த ஒரு பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த wheat wax strips உடைய ஒரு ஓவரால் ஐடியா வந்து கொடுத்துறேன். சோ இந்த ஒரு பேக் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 99 ரூபீஸ்க்கு வந்து கிடைக்குது. சோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 8 wax strips வந்து நமக்கு அவைலபிளா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு wax. சோ wax பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வச்சு நம்ம ஹேர் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த wax நம்ம ஸ்கின்ல வந்து ஒட்டிட்டு இருக்கும், பிசுபிசுன்னு இருக்கும். சோ இந்த பிசுபிசுப்பா இருக்கக்கூடிய இந்த wax வந்து ரிமூவ் பண்றதுக்கு நார்மலா நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் அது போகாது. அதனால பாத்தீங்கன்னா இவங்களே நமக்கு வந்துட்டு wax உடைய வைப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த wax வந்து கிளீனா வைப் பண்றது வைப்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. சோ நம்ம இப்போ வந்து unwanted hair ரிமூவ் பண்ணிரலாம். சோ ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல ரிமூவ் பண்ண போறோமோ அந்த இடத்தை நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து கிளென்சர் ஆர் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நல்லா அந்த ஏரியா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இது வந்து ஒரு wax strip நம்ம ஸ்கின்ல வந்துட்டு நல்லா ஒட்டிரும். சோ ஸ்கின்ல ஒட்டிட்டு திருப்பி நம்ம இழுத்து எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்கின்னும் சம்டைம் பீல் ஆகி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ இந்த ஒரு சிச்சுவேஷன் அவாய்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம். டால்கம் பவுடர், நார்மலான டால்கம் பவுடர் எடுத்துட்டு நம்ம எங்க வந்து wax பண்ண போறோமோ அந்த ஏரியால லைட்டா அப்ளை பண்ணிக்கலாம். அதனால அந்த wax பாத்தீங்கன்னா டைரக்டா ஸ்கின்ல ரொம்ப ஒட்டி பிடிக்காது. அதனால இந்த wax strips வந்து நம்ம ஸ்கின்ல இருந்து பீல் பண்ணி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து கட் ஆகாம இருக்கும். சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து கையில பவுடர் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த wax strips பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா இருக்கும். இது அப்படியே நம்ம வந்து ஒட்டி எடுக்க வேண்டிய தேவை கிடையாது. இதை வந்து கட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்ச் ஷேப்ல இருக்கு இல்லையா, இதை வந்து நான் கட் பண்ணி போட்டுறேன். இது வந்து நமக்கு தேவை கிடையாது. அதுல வந்து wax எதுவுமே இருக்காது. நம்ம வந்து பீல் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஏரியா நான் வந்து கட் பண்ணிட்டேன். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எவ்வளவு நமக்கு வேணுமோ அந்த ஒரு விட்த் வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஒரு விட்ல வந்து நம்ம கட் பண்ண போறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த அளவுல ஸ்ட்ரிப்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். இதை பாத்தீங்கன்னா இப்போ நான் மிடில் போர்ஷன்ல வச்சு இன்னுமே ரெண்டா வந்து கட் பண்ண போறேன். சோ இப்போ வந்து நான் கட் பண்ணதுல ஒரு சின்ன பீஸ் ஸ்ட்ரிப்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 ஸ்ட்ரிப் வந்து அவைலபிளா இருக்கும். சோ ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்க வந்து பீல் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 பீஸ்லயுமே பாத்தீங்கன்னா wax இருக்கு. ஒன்னு வந்து நம்ம மாத்தி வச்சிடலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் wax strip வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை வந்து நம்ம இப்போ ஒட்டலாம். சோ ஒட்டும் போது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நம்ம நார்மலா எல்லாருக்குமே ஹேர் growth எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியால மேல இருந்து கீழாக தான் இருக்கும் இல்லையா, இப்படி வந்து இந்த ஏரியால வரும்போது இந்த மாதிரி வரும் இல்லையா. சோ நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு போர்ஷன்ல தான் வந்து ஹேரை ரிமூவ் பண்ண போறேன். சோ இந்த ஒரு போர்ஷன்ல ரிமூவ் பண்ணும்போது நான் எப்படி ஒட்ட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒட்ட போறேன். அதாவது நம்ம பீல் பண்ணி எடுக்கிறதுக்கான பிளேஸ் இந்த இருக்கு பாருங்க. நம்ம பீல் பண்ணி எடுக்கிறதுக்கான இந்த ஒரு பிளேஸை வந்துட்டு நம்ம கீழே வைக்கணும். ஓகேவா, இப்படிதான் நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் எடுக்க போறோம். ஹேர் வந்து இப்படி க்ரோ ஆகுதுன்னா நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் பீல் பண்ணி எடுக்க போறோம். சோ அதனால பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி தான் ஒட்ட போறேன். ஓகே, இது நல்லா கவனிச்சுக்கோங்க. பிகாஸ் ஏற்கனவே நான் வந்து வேக்ஸோடைய அந்த ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு ஒர்க் ஆகலன்னு. நீங்க ஒழுங்கான பொசிஷன்ல வச்சு நீங்க ரிமூவ் பண்ணிருக்க மாட்டீங்க. அதான் ஒரு மெயினான விஷயம். சோ நம்ம வீடியோல என்ன சொன்னாலும் கிளியரா வந்து கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா நான் நல்லா ஒன்ஸ் மோர் வந்து சொல்லிடுறேன். இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா wax இருக்குது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா wax இல்ல. இதுதான் நம்ம பிடிச்சு வந்து புல் பண்ண போறோம். ஆர் நம்ம வந்து பீல் பண்ணி எடுக்க போற ஏரியா பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏரியா. சோ wax இல்லாத ஏரியா பாத்தீங்கன்னா கீழே வைக்கணும். அப்பதான் நம்ம இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல புல் பண்ண முடியும். ஹேர் growth பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேவா, நான் கிளியரா சொல்லிட்டேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒன்ஸ் மோர் நீங்க வந்து இதை ரிவைண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டிக் பண்ணலாம்.
சோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நான் இப்படி ஒட்டிட்டேன். ஒட்டுறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த ஏரியாவை கிளீன் பண்ணிட்டு பவுடர் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பிரஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஹேர் growth நான் சொன்ன மாதிரி மேல இருந்து கீழாக தான் இருக்கும். ஸோ அதனால நான் கீழாக இந்த மாதிரி மசாஜ் பண்ணி கொடுக்குறேன். இந்த மாதிரி பிரஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஹேர் இன்னுமே வந்து இதுல ஸ்டிக் ஆகாம இருக்கிறதும் ஒட்டிரும். அதுக்கப்புறமா நம்ம புல் பண்ணும்போது எல்லா ஹேருமே கிளீனா வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ வந்து நம்ம நல்லா ஒட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம ரிமூவ் பண்ண போறோம். ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஏரியால இருக்கக்கூடிய ஸ்கின்னை இப்படி இழுத்து கீழே பிடிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இழுத்து பிடிச்சுக்கலாம். அண்ட் இப்போ வந்து நான் புல் பண்ண போறேன். புல் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் எடுக்கணும். இப்படி எடுக்கணும். நீங்க வந்து இந்த டைரக்ஷன்ல எடுக்கக்கூடாது. இப்படி எடுத்துறாதீங்க. இதை இந்த மாதிரி பிடிச்சிட்டு இதை ஸ்கின்னோட சேர்த்து நம்ம அந்த ஒரு பேரலா நம்ம வந்து பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. இப்போ வந்து நம்ம இழுத்து பிடிச்சுக்கலாம். இப்போ நான் எடுக்க போறேன். இந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடா எடுக்கணும். நம்ம எவ்வளவு ஸ்பீடா எடுக்கிறோமோ அவ்வளவு ஸ்பீடா நமக்கு அவ்வளோ கிளீனா வந்து ஹேர் ரிமூவ் ஆகும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன்னுமே அந்த பிசுபிசுப்பு இருக்கு. ஸோ அதனால அதவே நம்ம வந்து செகண்ட் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து அந்த பிசுபிசுப்பு எப்போ வந்து தீந்து போகுதோ இல்லைன்னா இனிமே ஒட்டாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா மட்டும் நம்ம நெக்ஸ்ட் ஸ்ட்ரிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வேக்ஸ் வந்து ஒட்டி இருக்கிறது. இதை ரிமூவ் பண்றதுக்கு தான் நமக்கு வந்து வைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நமக்கு எல்லாமே முடிச்சுட்டு லாஸ்டா வந்து நம்ம வைப் பண்ணிக்கலாம். இந்த ஏரியால ஹேர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழாக தான் வந்துட்டு அதோட growth இருக்கும். சோ நம்ம அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்படி அப்ளை பண்ணும். சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த ரெண்டு சின்ன ஸ்ட்ரிப்ஸ் வச்சே நான் பாத்தீங்கன்னா என்னோட வாயை சுத்தி இருக்கக்கூடிய அன்வான்டட் ஹேரை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு இந்த ரெண்டு ஸ்ட்ரிப்ஸ் வச்சு சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிப்ஸ் வந்து அதிகமா தேவைப்படும். பட் கொஞ்சோண்டு ஸ்ட்ரிப்ஸ் தான் நமக்கு வந்து இந்த ஏரியா ரிமூவ் பண்றதுக்கு தேவைப்படும். சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா ரிமூவ் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா என்னோட வாயை சுத்தி நல்லா வந்து வேக்ஸ் இருக்குது. சோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வைப் பண்ணிக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வைப்ஸ் யூஸ் பண்ணலாம். நமக்கு வந்து நிறைய வைப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். சோ இந்த மாதிரி கட் பண்ணி குட்டி குட்டியா எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பீஸா எடுத்து நம்ம வந்து இதை வைப் பண்ணிக்கலாம். டோட்டலா வைப் பண்ணோம் அப்படின்னா ஒரே இதுல வந்துட்டு இதுல இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் வந்து தீந்துரும். அதுக்கப்புறமா நமக்கு வைப் பண்றதுக்கு கிடைக்காது. சோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு யூஸ்ல நீங்க ஒவ்வொரு பீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து வைப்ஸ் வச்சு நல்லாவே கிளீன் பண்ணிட்டேன். ஒரு வேக்ஸ் இல்லாம நல்லா நான் கிளீன் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா அந்த வைப்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் வந்து தான் என்னோட ஸ்கின்ல வந்து இருக்கு. சோ இதை வந்து நான் நல்லா கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். சோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அப்பர் லிப் ஏரியா அண்ட் சின்ன ஏரியால எப்படி வந்து அன்வான்டட் ஹேரை வந்துட்டு வேக்ஸ் வச்சு ரிமூவ் பண்றதுன்னு பார்த்தோம். சோ இந்த மாதிரி நம்ம வந்து வேக்ஸ் வச்சு அன்வான்டட் ஹேரை ரிமூவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெயின் இருக்கும். கண்டிப்பா வந்து வலி இருக்கும். நீங்க ஸ்டார்டிங்ல பண்றீங்க அப்படின்னா இந்த ஏரியால எல்லாம் பண்ணும்போது நல்ல பெயின் இருக்கும். பட் அந்த பெயினை வந்துட்டு பரவாயில்ல பேர் பண்ணிப்பேன் அப்படின்னா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம வந்து ஹேரை ரிமூவ் பண்ணும்போது ஹேர் பாத்தீங்கன்னா வேர்ல இருந்தே ரிமூவ் ஆயிரும். வேர்ல இருந்தே ஹேர் ரிமூவ் ஆகும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வளர்றதுக்கு திருப்பி வந்து வளர்றதுக்கு ரொம்ப நாளாகும். அதே மாதிரி வளர்ற ஹேர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப போக்கியா இருக்காது. ரொம்ப சாஃப்டா தான் வளரும். ரொம்ப வந்து திக்கா நமக்கு தெரியாது. நீங்க வந்து எங்க வேக்ஸ் பண்றீங்களோ வேக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஏரியா வந்துட்டு நல்லா வைப் பண்ணிருங்க. வைப்ஸ் யூஸ் பண்ணி வைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நீங்க நார்மல் வாட்டர்ல அந்த ஏரியா வாஷ் பண்ணிடலாம். சோப்போ ஃபேஸ் வாஷோ எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். வாஷ் பண்ணிட்டு அதுல எதுவும் அப்ளை பண்ண வேண்டாம். அப்படியே விட்டுருங்க. ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்க நார்மலா ஸ்கின் கேர் ரூட்டீன் ஏதாவது பண்றீங்கன்னா பண்ணிக்கலாம். அண்ட் சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து வேக்ஸ் யூஸ் பண்ணும்போது எரிச்சல் மாதிரி இருக்கும். லைட்டா இரிட்டேஷன் மாதிரி இருக்கும். அது நார்மல் தான். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க வந்துட்டு கோல்டு வாட்டர் இல்லைன்னா ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரியால டேம்ப் பண்ணிக்கோங்க. ஏதாவது கிளாத்ல டிப் பண்ணிட்டு ஒரு டைரக்டா பாத்தீங்கன்னா ஐஸ் எடுத்து கூட நீங்க வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கலாம். சோ தட் அந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேஷன் இல்லாம ரொம்ப காமிங்கா இருக்கும். ரொம்ப வந்து இரிட்டேட்டட் ஸ்கின் மாதிரி தெரியாது. சோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து அன்வான்டட் ஹேர் எப்படி ரிமூவ் பண்ணலாம் நிறைய கேட்டிருந்தீங்க. சோ அதனால தான் இந்த வேக்சிங் மெத்தட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேக்ஸ் நீங்க நார்மலா யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து இங்க பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாருங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு சில ப்ராடக்ட்ஸ் வந்து சூட் ஆகாம இருக்கலாம் நம்ம ஸ்கின்னுக்கு. சோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. உங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்னா மட்டும் நீங்க நார்மலா யூஸ் பண்ண ஆரம்பிங்க. And friends, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலுக்கு நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Thanks for watching. Bye bye. Take care.